ஜுக்கி SV500ல நம்ம பேசிக் ப்ரோக்ராம் பார்க்கலாங்க. SV500ங்க, V for vote SV500. இப்போ மெஷின் ஆன் பண்ணோன்னே இப்போ டேனிங் ப்ரோக்ராமில் இருக்குது. நம்மளுக்கு டேனிங் வேணான்னும் போது மேல் டேனிங் வேணாவா, மேல் பட்டன் அழுத்தினோம்னா பிளாங்காக வரும். கீழ் டேனிங் வேணும்னா கீழ் டேனிங் அழுத்தினா பிளாங்காக வரும். நம்ம இப்போ டேனிங் வேணும்னும் போது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ஒரு கீ, 2 டைம் பண்ணிட்டோம்னா 2 பேக் டேக்கிங் அடிக்கும். இப்போ வேணான்னும் போது நம்ம ஃபுல்லாக வந்து பிளாங்க் பண்ணியாச்சு. ஒரு டேனிங் வேணும் போது ஒரு கோடுங்க கீழே, அதாவது பின்னால் பீஸ் எடுக்கும்போது வேணும்னா அந்த கீழ் பட்டன் அழுத்தினான்னா ஒரு டேனிங் வந்துடும். இது வந்து பார்த்தோன்னா ஊசி மேலே கீழே இறங்கி நிற்கிறதுக்கு ஆஃப் பெடல் பண்ணுறோம் இல்லைங்க, அப்போ ஊசி மேலேயும் கீழேயும் வந்து இறங்கி ஏறி நிற்கும். அந்த ப்ரோக்ராம் அந்த பட்டன். இது வந்து பார்த்தோம்னா ABCD டேனிங் ப்ரோக்ராமுங்க. மேக்ஸிமம் இந்த மிஷினில் வந்து பார்த்தோம்னா 3 டேனிங் செட் பண்ணியிருக்காங்க. வேணால் நம்ம 2 வேணும்னா 2 வச்சுக்கலாம். அதே மாதிரி சுத்தமாக வேணான்னும் போது பார்த்தோம்னா நம்ம 0 வேணுனாலும் பண்ணி விடலாம். அதிகமாக வேணும், 8 வேணும், 6 வேணும்னாலும் வந்து நம்ம இதில் வந்து டேனிங் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செட் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் நம்ம 2 செட் பண்ணிடுவோங்க. 2 செட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தோம்னா இப்போ மெஷினை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இதுவே ஆட்டோமேட்டிக்காக டேனிங் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குறுக்கு கட்டிக்கும், அதே மாதிரி வந்து பேக்லேயும் வந்து குறுக்கு கட்டிக்கும். குறுக்கு கட்டினதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு ஊசி கீழே இறங்கி நிற்குதா மேலே ஏறி நிற்குதான்னு பார்க்கணும். இப்போ இந்த ஊசி கீழே இறங்கி நிற்கிது, பெடல் தைக்கும்போது போயிடணும். வேணும்டா மேலே ஏறி நிற்கின்றான்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா மேலே ஏறி நிற்கும்.